Hi friends, welcome to ShiazLife. எனக்கு ரொம்ப பிடிச்ச crispy corn snack வந்து எப்படி பண்ணுறதுன்னு உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ரீசெண்டாக கன்னியாகுமரியில் ஸ்பெஷலான சிப்பி ஃப்ரை வந்து எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருந்தேன். அது நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மேலே கார்ட்ஸில் வந்து லிங்க் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்நாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குற முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து நீங்கள் ஒவ்வொரு வீடியோமே வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாம்னு பார்த்துடலாம். இதுக்கு நான் இப்போ 3 ஸ்வீட் கார்ன் வந்து எடுத்துருக்கிறேன். இதுக்கு பதிலாட்டு நீங்கள் வந்து நார்மலான கார்ன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நான் வந்து ஃபுல் கார்னாக இன்றைக்கி வந்து எடுத்திருக்கேன். கடையில் வந்து ஃப்ரோசன் கார்ன் வந்து கிடைக்கும். நீங்கள் அந்த மாதிரியும் வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். அது வந்து உதிர்த்தே வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் அதுவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கிறேன். இதுதான் வந்து அந்த கார்னுக்கு வந்து கிறிஸ்பினஸ் கொடுக்கும். தென் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டியாக வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை, 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் அண்ட் ஒரு பச்சை மிளகாய் அதை இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தென் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறமா வந்து தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் ஒரு பேனில் தண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கார்ன் எல்லாமே அதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்ன் வந்து முங்குற அளவு இருக்கணும். தென் மூடி வச்சு வேக வச்சிடலாம். 10 to 15 மினிட்ஸ் நல்லா வேகணும். அதுக்கிடையில் வந்து அடிக்கடி எடுத்து விட்டு அந்த கார்னை வந்து ரொட்டேட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து ஈவனாக எல்லா இடமே வந்து நல்லா குக் ஆகும். இப்போ நல்லா குக் ஆனதும் அந்த கார்ன் வந்து எடுத்து தனியாக வந்து அந்த கார்னை மட்டும் கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கட் பண்ணி வச்சுருக்க கார்னுக்கு மேலே இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு 3 பிஞ்ச் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கார்ன் எல்லாத்துக்கு மேலேயுமே இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கோட் பண்ணி விட்டுக்கணும். அது கூட ஒரு 2 பிஞ்ச் சால்ட் வந்து ஆட் பண்ணி அதையும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். இப்போ ஒரு பேனில் ஆயில் விட்டு இந்த கோட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா கார்னையுமே எடுத்து அந்த ஆயிலில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி இடையில வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் பொரிச்சுக்கணும். இந்த கார்ன் வந்து நல்லா பொரிஞ்சதும் இதை வந்து நல்லா அரைச்சி ஒரு பிளேட்டில் வந்து செப்பரேட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு பேனில் வந்து ஆயில் இல்லைன்னா நெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பச்சை மிளகாய், ஆனியன் இது எல்லாமே போட்டு இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஆனியன் நல்லா குக் ஆனதும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கார்ன் எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவரும் அந்த ஆனியன் எல்லாமே நல்லா ஈவனாக வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ ஒரு 2 to 3 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். கொஞ்சம் ஸ்பைஸியாக தேவைப்படுறவங்க இந்த டைம் லைட்டாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் வந்து தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கார்னிஷ் பண்ணுறதுக்கு நம்ம அந்த கொத்தமல்லி எடுத்து வச்சுருந்ததெல்லாம் அதில் போட்டு நல்லா கார்னிஷ் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஸோ இது அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ், எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து இது ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கிறிஸ்பி கார்ன் வந்து பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க.
இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா.